தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். கேரளா வயநாடு பகுதியில் கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளையில் வெட்டியுள்ளது. இதனால் கர்நாடக அரசு பாதுகாப்பு கருதி வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. கேரளா வயநாடுல கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கேரளா, வயநாடு, குடகு, மைசூரு பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்திலிருந்து சுமார் 1,20,000 கனஅடிய வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராக திறக்கப்படுது. கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து சுமார் 76,000 கனஅடியும், கபினி அணையிலிருந்து சுமார் 40,000 கனஅடியும் தண்ணீரை திறந்துள்ள தண்ணீரை தற்போது ஒகேனக்கல் பகுதிக்கு இது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 1,25,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 1 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே ஒகேனக்கல் பகுதியில பாறை திட்டுகளாக காட்சியளித்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பார்க்கும் இடமெல்லாம் பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை, இரு கரைகளை தொட்டு செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். தற்போது ஒகேனக்கல் பகுதியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் 4வது நாளாக தொடர்ந்து தடை விதித்துள்ளனர். அதே போல தமிழக எல்லையான அன்செட்டி, கேரெட்டி, நாட்ராப்பாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஒகேனக்கல் பகுதியில கடல் போல் பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். தற்போது ஒகேனக்கல் பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்தனால பாதுகாப்பு கருதி தற்போது ஒகேனக்கல் சுற்றி உள்ள பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் எடுத்துள்ளனர். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கர்நாடகா பகுதியில மேலும் விட்டு விட்டு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து மேலும் எப்போ வேண்டுமானாலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒகேனக்கலிலிருந்து மாதையன்.